செஞ்சது நான் தான். சதானந்தத்தை கொலை செஞ்சது நான் தான். இதுல மறைக்கிறதுக்கோ மறுக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. இழந்து போன என் மானத்துக்காக மட்டும் நான் சுடல. அவன் உயிரோட இருந்தா இன்னும் எத்தனை ஏமாந்த பெண்களோட மானம் போகுமோன்னு பயந்துதான் சுட்டேன். இவரால் நியாயப்பிரகாரம் கீதாவை சட்டத்தில் ஒப்படைச்சிருக்கலாம். அதை செய்யாம அவங்களே சட்டத்தை கையெழுத்து விட்டு அவனை கொன்னது மன்னிக்க முடியாத குற்றம். கோட்டார் கிட்ட நான் கருணை கேட்டு வாதாடல. யாருமே எனக்கு பரிதாபம் காட்ட வேண்டாம். எனக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆனா அதை சீக்கிரமா கொடுத்துருங்க. காரணம் செத்தவன் கதையை விட என் கதையத்தான் ஊராரெல்லாம் சுவாரஸ்யமா பேசுவாங்க. உலகத்துல ஆம்பளை கெட்டா அது சம்பவம், பொம்பளை கெட்டா அது சரித்திரம். தயவு செய்து எனக்கு சீக்கிரம் மரணத்தை கொடுத்துருங்க. சீக்கிரம் கொடுத்துருங்க. இந்த கொலையை செஞ்சது கீதா இல்ல, சதானந்தத்தை நான் தான் கொலை செஞ்சேன். இல்ல, அவர் கொலை செய்யல. தன் மனைவியை காப்பாத்தணுங்கிறதுக்காக தன்னை குற்றவாளின்னு சொல்லிக்கிறேன். தயவு செய்து அவர் சொல்றதை நம்பாதீங்க. இவரால கொலை நடந்த போது சதானந்தத்தையும் கீதாவையும் தவிர அந்த வீட்டில் வேற யாருமே இல்லைதான் கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மிஸ்டர் சந்திரநாத், அப்ப என்ன முகாந்திரத்தை வச்சு நீங்க தான் சதானந்தத்தை கொலை செஞ்சதாக சொல்றீங்க? இதுக்கு முகாந்திரம் எதுக்கு வக்கீல் சார்? இதோ குற்றவாளி கூண்டல தன்னை கொலையாளின்னு சொல்லிக்கிட்டு மரணத்து முனையில நிக்கிறாளே என் மனைவி. அவ எதை இழந்ததாக சொல்லி இப்ப சாவுக்கும் தயாரா நிக்கிறாளோ அத, அந்த மானத்தை, அந்த கற்ப பெண்ணைக்குரிய என்ன கௌரவத்தை இழக்க செய்தவனே நான் தான். நீங்க இன்னும் பாயிண்ட்டுக்கு வரல. நான் கேட்டது நீங்க கொலை செஞ்சதா சொல்றீங்களே, அதுக்கு ஆதாரம் சொல்றேன் சார். நண்பன் போல எங்கிட்ட நடிச்ச சதானந்தம் சகஜமா என் மனைவி கிட்ட பழகின போது அவளை சகோதரியா மதிக்கிறான்னு தான் நினைச்சேன். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தாவன் பாவி நாம் பழக்கி கொடுத்த குடியால கீதா நினைவிழந்து கிடந்த போது அவ பெண்ணைய சூறையாடினா. நம்பின மனைவியை நாசமாக்குன அவனை, இந்த புண்ணியவதிக்கு துரோகம் செஞ்ச அவனை தெய்வம் தண்டிக்கிறதுக்கு முன்னால நானே தண்டிச்சேன். நான் தான் தீர்த்து கட்டினேன். மிஸ்டர் சந்திரநாத், கொலை செஞ்சதா சொல்றீங்களே, துப்பாக்கி எங்கே? அதை நான் கடல்ல விட்டுட்டேன். பொய், யுவரான பொய். அந்த துப்பாக்கி எங்க அப்பாவுக்கு சொந்தமானது. என் குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தெரியாம நான் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். கோட்டார் அவர்களே, நான் நிம்மதியா சாவேன். உலகம் என்ன சொன்னாலும் சரி, என் கணவர் என்னை கெட்டு தூய்மையானவன்னு சொல்றாரு. எனக்காக வாதாடாரு. அது போதும். நான் தான் கொலையாளி, நான் தான் கொலையாளி. நீங்க சுத்ததா சொல்றீங்களே, அது துப்பாக்கி எங்கே? சதானந்தத்தை கொன்னது கீதாவோ அவ புருஷன் சந்திரநாத்தோ இல்லை, நான் தான் கொலையாளி. இதோ அந்த ரிவால்வர். யுவரானர், இந்த கோர்ட்டுக்கு முன்னால என் வாக்குமூலத்தை வெளிப்படுத்த உங்க அனுமதியை வேண்டி கேட்டுக்கிறேன். அட்மிட்டட். என் பேரு பிரகாஷ். எனக்காக நிச்சயிக்கப்பட்ட கீதா சந்திரநாத்தை காதலிச்சா. அதை கண்டு நான் ஆசைப்படலை, ஆதரிச்சேன். ஆனா என்னுடைய மாஜி நண்பன் சதானந்தமோ அந்த உறவை மனசார வருத்தான். காரணம் கீதாவை தானே அடையணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இந்த கேஸுக்கு இது மாதிரி காதல் விஷயங்கள்லாம் தேவையா இவரால? இரண்டு குணங்களுடைய குணத்தை விளக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். எஸ், ப்ரொசீட். பெண் வேட்டையாடுவதையே பிழைப்பா கொண்டிருந்த சதானந்தன் கீதாவை கையை விட்டு போனதை பெரிய நஷ்டமாக வைக்கிறதுனா இழந்ததை பிடிக்கணுங்கிற வெறி ஏமாந்த ஏழை எடுத்தாலும் சந்திரநாத் அவன் கையில கிடைச்சான். அதை உட்கார்ந்திருக்காரே மிஸ்டர் கிருஷ்ணகாந்த். தான் பொண்ணு ஆசைப்பட்ட ஏழை எடுத்தாளனுக்கு அந்தஸ்தை பார்க்காம அவரை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா இந்த வழக்கே நடந்திருக்கார். ஆஸ்திய பெருசா நினைச்ச அவருடைய ஆணவம் தான் இந்த கொலைக்கே ஆரம்ப காரணம். Please come to the point. I am giving the logical explanation to the points. Proceed. காதலன் சந்திரநாத் அந்தஸ்து அடையணுங்கிற ஆசையில பப்ளிகேஷன் ஓனர் சதானந்தத்தை பார்த்து அவனுடைய பணத்துக்கு அடிமையானான். அவனையே தன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டின தெய்வமா நம்பலாம். குடிக்கணும், கிளப்புக்கு போகணும், அவன் பெண்டாட்டி அடுத்தவன் கட்டிக்கிட்டு ஆடணும், இதுதான் பெரிய நாகரிகம்னு சதானந்த சொல்லிக் கொடுத்த பாடத்தை அவன் நம்பலாம். இந்த விளக்கம் இந்த கேஸுக்கு தேவையாகிறான அந்த போதையால ஏற்பட்ட விளைவுதான் இந்த கொலை இல்லையா? மிஸ்டர் பிரகாஷ், கம் டு தி பாயிண்ட். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், இன்னும் ஒரே ஒரு விவரத்தை மட்டும் சொல்ல நான் விரும்புறேன். அதோ நிக்கிறாளே கீதா, அவ தன் கற்பை இழந்து இந்த சமூகத்துல இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா நிக்க வேண்டிய காரணம் புருஷனையே தெய்வமா நினைச்ச நம்ம பழைய எண்ணம் தான். படிச்சிருந்தும் கீதா கல்லானான கணவன் புல்லானாலும் புருஷன் மதிச்சு அவன் சொன்னபடியெல்லாம் நடந்தாவே அந்த பழமையான புத்தி
புருஷன் மேல உள்ள பக்தி இதெல்லாம் தான் அவ பாழானதுக்கு காரணம். மிஸ்டர் பிரகாஷ். எஸ் சார், திஸ் டைம் ஐ அம் டெஃபினெட்லி கமிங் டு த பாயிண்ட். யுவர் ஆனர், கீதா தம்பதிகளின் திருமணத்தின் போது வெளிநாட்டுல இருந்தனா திரும்பி வந்ததும் அவங்கள பார்த்து பரிசு கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன். வீடே வெறிச்சோடி கிடந்தது. இந்த கொலையை பற்றிய தகவலை எல்லாம் போலீஸ்ல சொல்லலாம்னு அவசரமா போயிட்டு இருந்தேன். ஆனா வழியிலே பத்திரிகைகள் மூலமாகத்தான் இந்த வழக்கோட விவரங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இளம் தம்பதிகளோட நல்ல வேலை, என் உடல் குணமாகி ஆஸ்பத்திரியில இருந்து என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இவரான கீதா செய்தது தவறா இருந்தா, தெய்வமே அவன் செய்தது தப்புதான்னு தீர்மானிச்சிருந்தா, என்ன குணப்படுத்தாம இந்த குற்றத்தோட தடையிலே தெரியாம அவளை கொலையாளி ஆக்கியிருக்கும். ஆனா அவ ஆத்மாவுடைய பரிசுத்தத்தினால கடவுளே அவளை மன்னிச்சுட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். இவரான உணர்ச்சி வசத்தால கோர்ட்டாருடைய மேலான நேரத்தை நான் பயன்படுத்திட்டதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மிஸ்டர் பிரகாஷ், நடந்த உண்மைகளை தயங்காம சரியான நேரத்தில் இங்க வந்து சொன்னதற்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். கீதா, சந்திரநாத் இவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படாததால் இந்த கோர்ட் அவர்களை விடுதலை செய்கிறது. இந்த புது காத்து உடம்புல பரவட்டும். கீதா, கீதா, என்ன பாரு, என்ன பாரு. அத்தா, என்னம்மா சொல்லு. சாதாரண சந்தேகத்தினாலேயே மனைவியை ஒதுக்கி வைக்கிற கணவங்க இருக்கிறப்ப நான் தெரியாம செஞ்ச தவறு தெரிஞ்சிருந்தோம் என்ன மனசார மன்னிச்சுட்டீங்களே. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். கீதா, இனிமே உனக்கு ஒண்ணு இல்ல, நீ படிச்சிருவ. நான் அன்னைக்கே செத்து. இது என்னோட வெறும் படல. அத்தா, எனக்கு விடுதலை கொடுங்க. கீதா, அதோ அந்த வெள்ள பறவை எங்க போகுது? என்னம்மா சொல்ற, என்ன சொல்ற? உயர உயர பறக்குது, அது எங்கத்தான் போகுது? என்ன பறவைமா? ஆண்டவன் கிட்ட தானே போகுது. ஆமா, ஆண்டவன் கிட்ட தான் போகுது.